வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்திருந்தாங்க. காலையில இன்னைக்கு ஈவினிங் 5:30 மணிக்கு வந்து வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. அந்த வெள்ளை அறிக்கை இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆன உடனே அது நிறைய இருந்துச்சு. ஒரு 3 பிரிவா பிரிச்சு ஒரு 6 விஷயமா அது போட்டிருந்தாங்க அப்படின்றது. இது நிதிநிலை அறிக்கை, ஓபன் ஸ்டேட்மெண்ட். இதுல இவ்வளவு இருக்குங்க, நம்ம நாட்டுல நம்ம ஊருக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த அரசாங்கத்துக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடன் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த அரசாங்கத்தை ரன் பண்றோம், இப்படிதான் போன கவர்மெண்ட் நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க, இதை வச்சுதான் நம்ம வந்து அரசாங்கத்தை நடத்தணும் அப்படின்றத சொல்லணுன்றதுக்காக விடப்படுறது அறிக்கை. வெள்ளை அறிக்கை அப்படின்றது மக்களுக்கு தெரிய வேண்டியது என்ன இருக்குன்றது. இப்ப கடந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, ஓகேன்னு. ஆனா இந்த தடவை மக்களுக்கு இந்த ஆட்சி போறதுக்கு முன்னாடியே தெரியும் இத்தனை லட்சம் கோடி கடன் இருக்கு, 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து நமக்கு வந்து கடன் இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. ஆனா அது 10 லட்சம் இல்ல, 13 லட்சம் கோடி ரூபாய் வந்து 13.18 லட்சம் ரூபாய் வந்து கோடி ரூபாய் வந்து கடன் இருக்கு அப்படின்றது இப்ப நம்ம எல்லாருக்கும் வந்து வாயை பொளக்கிற மாதிரி வந்து. அப்போ இந்த டைம்ல தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத் அப்படின்னு நம்ம போடும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு நிலைமையில இருக்காங்க. ஒருத்தவங்க முன்னேறி இருக்காங்க, குஜராத் ஒரு மாதிரி முன்னேறி இருக்கு, ஒருத்தவங்க வந்து நடுநிலையா இருக்காங்க, மாடரேட்டா இருக்காங்க, ஒருத்தவங்க இப்பதான் குறைஞ்சிட்டு வராங்க. நம்ம பார்த்தா அகல பாதாளத்துல வந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து இந்த இவங்க கொடுக்கக்கூடிய